குழந்தைங்களா, நம்ம தமிழ் புக்கில் ஃபர்ஸ்ட் டேர்ம் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இன்பத்தமிழ். தமிழுக்கும் அமுது என்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கும் நிலவென்று பேர், இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் நிறைவுக்கு நீர். தமிழுக்கும் மனம் என்று பேர், இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நியமித்தவோ. இது மட்டும் மனப்பாடப்பாடல், இதை மட்டும் படித்தீங்கன்னா போதும். கீழே பாரதிதாசன் தமிழுக்கு 3 பெயர் வைத்துள்ளார். நிருமித்தனா உருவாக்கிய, சமூகம்னா என்ன, மக்கள் எல்லாம் சேர்த்தா நல்ல மக்கள் குழு. விளைவுனா என்ன, இப்போ நம்ம காசு அது மாதிரிலாம் ஏற அதுக்கு வளர்ச்சி. அசதினா என்ன, ரொம்ப டயர்டாக இருக்குது, அதுக்கு சோர்வு. வாங்க ஒன்னாளுக்கு பார்க்கலாம். ஏற்ற தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். நம்ம அங்கேயே பார்த்தோம், சமூகம்தான். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்து வருவதற்கு டேஷ் ஆக இருக்கும். மகிழ்ச்சி, கோபம், வருத்தம், அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. ஆப்ஷன் ஆ. தமிழ் கூட்டல் எண்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் தமிழெண்கள். ஆப்ஷன் ஆ. அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். அமுது கூட்டல் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். அடுத்து இப்போ நம்ம பொறுத்துக பார்க்கலாம். விளைவுக்குன்னா நீர், அழிவுக்கு தோல், இளைமுக்கு பால், புலவருக்கு வேல். ஒத்த ஓசையில் முடியும் இயல்பு சொற்களை எடுத்து எழுதுக. இயல்பு சொற்கள்னா என்ன, லாஸ்ட்டாக ஒரே எழுத்து முடியும் தான் இயல்பு சொற்கள். இங்கே பாருங்க, எடுத்துக்காட்டுக பேர், நேர். இங்கே பேர், ஊர், பேர், நேர், பால், வேல், வான், தோன், தேல், வால் எல்லாம் வருதா. குருவினா, பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை? பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் அமுதம், நிலவு, மனம் என்பதாகும். நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள் கேட்குறாங்க. நாங்கள் தமிழை தேன், தங்கம், கரும்பு வற்றோடு ஒப்பிடுவோம். ஓகேவா குழந்தைங்களா? வாங்க நம்ம அடுத்த லெசன் போகலாம். தமிழ் கும்மி. இதில் எதுவும் இல்லை, நம்ம இதில் சொல்லும் பொருளும் மட்டும் பார்க்கலாம். ஆழி பெருக்க கடல்கோள், மேதினி உலகம். ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை. தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம். மேன்மை, தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது மேதினி. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு இடுக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாட்டிருக்கும். 8 கூட்டல் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் 8 திசை. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் புறம். சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ். தமிழ் மொழியில் போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் டேஷ். யார் பாடினா குழந்தைகளே? ஆன்சர் தெரியுமா? ஆன்சர் பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் மான் எது கட்டும்? மாடம், வானம், விலங்கு, அம்மா. மான எது? விலங்கு. ஓகே குழந்தைங்களே, போதும், இதோட நிறுத்தலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.